Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்றது. ஸோ இந்த யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா, இல்லாட்டி ஷோ ஆகவே மாட்டேங்குதா? ஸோ இந்த மாதிரி யுவர் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இந்த யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற இது வந்து ஷோ ஆகாட்டி ஒர்க் ஆகாட்டி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொஃபைல் போய்ட்டு இந்த த்ரீ லைன்ஸை வந்து கிளிக் பண்ணால் இந்த இடத்துல யூ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஷோ ஆக மாட்டேங்குது. அப்படியே ஷோ ஆகினாலும் அதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல லொக் அவுட் அப்படின்ற போட்டு உங்கள் ப்ரொஃபைல் நேம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஒரு லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் பண்ணுங்கள். அப்படி லொகின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த யூ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறதுனால கூட வந்து இந்த யூ ஆக்டிவிட்டி ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ சர்ச் பாரை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்றத டைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்போ தான் ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா அந்த யூ ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோஸ்டப் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதுக்கு அடுத்து ஃபோஸ்டப் வந்து பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ண அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு ப்ரொஃபைல் போயிட்டு இந்த யூ ஆக்டிவிட்டி இல்லாட்டி அந்த யூ ஆக்டிவிட்டி ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருக்கான் இல்லையன்றதை பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒருக்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பையே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப லொக் ஆகிட்டு யூ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறதுனால கூட வந்து இந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத யூ ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்பயுமே சால்வ் ஆகலை. லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, யூ ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து அந்த ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ப்ரொஃபைல் போய்ட்டு த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் மொபைலை வந்து ஒரு ஷேக் பண்ண சொல்லும். ஸோ அதுக்குமே வந்து ஷேக் அப்படின்றத செஞ்சுட்டு ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ப்ரிப்பேரிங் பக் ரிப்போர்ட் அப்படின்றது லோட் ஆகும். லோட் ஆகின அப்புறமா இந்த இடத்துல எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க, இன் மை இன்ஸ்டாகிராம் யூ ஆக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமோட சப்போர்ட் டீம் வந்து இந்த யூ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ வந்து செக் பண்ணி கண்டிப்பாக நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வந்து யூ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஃபீச்சர்ஸ் ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.